ஒரு வழியாக செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடித்து இப்போ வந்து ஃபைனலாக ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. எத்தனை ஊருக்கு போனாலும் இந்தியாவுக்கு போனால் அது ஒரு தனி சந்தோஷம்தான். இந்த தடவை வந்து நானும் என் பசங்களும் தனியாக போகிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டு மூடில் ஏதாவது படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கொலை அப்படிங்கிற தமிழ் படம் பார்த்தேன். விஜய் ஆண்டனியோட படம் ரொம்ப கிரேட்டு கிடையாதுங்க, பட் ஒரு தடவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மலையாள மூவிஸ் எதாவது இருக்கான்னு ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இந்த எக்ஸைட்மெண்ட்டில் தூக்கமே வரலை. அதனால் நிறைய மூவிஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பசி வந்து எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. காலையில் ஒழுங்காகவே சாப்பிடல பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ லஞ்சுக்கு வந்து பாஸ்தா, வெஜிடபிள் பாஸ்தா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃப்ளைட் ஃபுட் யூஸ்வலி நான் சாப்பிட மாட்டேன் ஒழுங்காக, பட் இந்த தடவை சூப்பராகவே இருந்துச்சு. பசியாக என்னன்னு தெரியல, ஒன்றுமே மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிட்டுட்டோம். இந்த டெசர்ட்டுக்கு இந்த ப்ரௌனி கூட ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நாளைக்கு வந்து மீதி கதை, ஃப்ளைட் கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.